أهلا هلا باللي لفا يا مرحبا والله مجلسكم يشتارى مجلسكم فله. الله أكبر الله أكبر الله أكبر سبحان الذي سكره لنا هذا وما كنا له مقرنين. أهلا وسهلا بالحضور يا مرحبا أحلى جمهور. ஃபாத்திஹா அத்தியாயத்தை விரும்பியவர்கள் வந்து இங்கு ஓதலாம். சூரத்துல் ஃபாத்திஹா பரீட்சை எழுதிய කැමති අය මෙස්පාරට කමින කරපාඩම් කියන්න පුළුවන්. මෙතන කිසිම බලකිරීමක් නැහැ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இவ்வாறு கூறினார்கள்: யார் ஒருவருக்கு இறைவன் பணத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கின்றானோ அவர் அவருடைய பணத்தின் மூலம் தேவையுள்ளவர்கள் எளியவர்களுக்கு கொடுத்துதவட்டும். அதே போன்று யார் ஒருவருக்கு இறைவன் வாகன வசதிகளை கொடுத்திருக்கின்றானா அந்த வாகன வசதிகளின் மூலம் அந்த வசதி أشهد أن لا إله لا إله إلا الله إلا الله وأشهد رسول أن محمدا محمد عبده ورسوله. رسول الله أكبر. பத்திரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வினா பத்திரத்தில் ஆரம்ப வினா பத்திரமாக சரி பிழை போடுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சுருக்கமான விடை எழுதுவதற்காகவும், மூன்றாவது பத்திரம் ஒரு குறுகிய ஒரு பரீட்சை என்ற அடிப்படையில், அதேபோன்று நான்காவது நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய சில பிரச்சனைகள் சவால்களை முன்னோக்கி தயாரிக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு படிவமாக இருக்கிறது. සිංහලෙන් කියන්න ඕනේ. පළවෙනි ප්‍රශ්න පත්‍රයේ හරි වැරදි යෙදීමටත්, දෙවෙනි ප්‍රශ්න පත්‍රය කෙටියෙන් පිළිතුරු සැපයීමටත්,
තුන්වෙනි ප්‍රශ්න පත්‍රය ඇගීම සඳහාද හතරවෙනි ප්‍රශ්න පත්‍රය ප්‍රායෝගික තොරතුරු නැත්නම් ඔබගේ මත විමසීම සඳහාද ඔබට லபா දී තිබෙනවා. மற்றது 2வது 3வது 4வது கேள்வி நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது. மனனம் வுது செய்யும் முறை மனனம் ஃபாத்திஹா மனனம் அதில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, மனனத்தில் இருக்குதா பாடமாக இருக்குதா இல்லையான்னு எழுதுங்க. தெரியுமெண்டா தெரியும், தெரியாண்டா தெரியாது, அல்லது ஆம் இல்லை ஏதாவது எழுதலாம். வுது செய்ய தெரியுமா தெரியாதா, தொழுகையில் சூரா ஃபாத்திஹா ஓத தெரியுமா தெரியாதா, மனனத்தில் தெரியுமா இருந்தால் ஆமாம்னு போடுங்க, இல்லாத இல்லை. ஏனென்றால் புது முஸ்லீம்களுக்காக இந்த ஷர்கியா அதாவது கிழக்கு மாகாணங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட நான் அறிந்த வரையில் முதலாவது புது முஸ்லீம்களுக்கான ஒன்று கூடல். எனவே புது முஸ்லீம்கள் என்ற ஒரு சாரார் எங்கட சமூகத்தில் இருந்துட்டு வராங்க. அவங்க எப்பயுமே புது முஸ்லீம்களாக இருக்க விட முடியாது. அவர்களும் எங்களை போன்ற அப்படியே முஸ்லீம்களாக வந்துட வேண்டும். புது முஸ்லீம் என்று நாங்கள் ஏன் அறிமுகப்படுத்துகின்றோம் என்றால் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில். எனவே நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுடைய அடி உள்ளத்திலிருந்து எங்களுக்கு நீங்கள் கொடுத்தால் அதற்கு முகம் கொடுப்பதற்கு தோதுவான ஒரு சமூகத்தை உருவாக்குவது சம்பந்தமாக இஸ்லாமிய நிலையங்களில் பணிபுரியக்கூடிய எங்களுக்கு தயாராகுவதற்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி தரும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த இறுதியான அந்த வினா பத்திரத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதை மே சමාජය තුළ මුස්ලිම් වරුන් ජීවත් වෙනවා, මුස්ලිම් නැති සහෝදරවරු ජීවත් වෙනවා. මේ දෙන්න අතර නවක මුස්ලිම් වරුන් කියන කාණ්ඩයක් දැන් හැදමින් පවතිනවා. නමුත් අපිට කිසිසේත්ම කැමැත්තක් නැහැ ඔබව සෑමදාකම අවුරුදු 20ක්ම සහෝදරයා කිව්වා දැනට ආගමට අවිල අවුරුදු 20ක් කියලා. හැබැයි නවක මුස්ලිම් කෙනෙක් කියලා එයාව හඳුන්වා දෙනවා නම් කිසිසේත්ම අපි කැමති නැහැ. මොකද එයා පරිණත වී තිබෙන්න ඕනේ පරණ මුස්ලිම් කෙනෙක් විදියට. සාමාන්‍ය පරණ මුස්ලිම් කෙනෙක් කෙසේ Tamanගේ ජීවිකාව මුස්ලිම් කෙනෙක් හැටියට ඉදිරියට ගෙනියනවද එසේ ඔබත් පත්විය යුතුයි. ඒ තමයි අපේ බලාපොරොත්තුව. ඒ නිසා හැමදාකම හැම දවසෙම ඔබ නවක මුස්ලිම් කෙනෙක් හැටියට සමාජය තුළ හඳුන්වා දීමට නෙමෙයි අපි නවක මුස්ලිම් කියන නම භාවිතා කරන්නේ. නමුත් අපි එසේ භාවිතා කරන්නේ ඉස්ලාම් දහම වැළඳගෙන ඒ දහම හදාරමින් සිටින ශිෂ්‍යයෙක් කියලා හඳුන්වා ගැනීමට තමයි ඒ නම පාවිච්චි කරන්නේ. ඒ නිසා මෙම මත විමසුමේදී ඔබගේ යටි හදවතින් එන මතයන් අපට ඉදිරිපත් කර ඔබ අපිට සහයෝගය දක්වන්න. මොකද ඒ මතයන් ඔස්සේ අපිට ගොඩනගා ගන්න පුළුවන් ක්‍රමවේදයක් විෂයමාලාවක් නවක මුස්ලිම් වරුන්ට ඊ타මත්ම සීග්‍රයෙන් පරණ මුස්ලිම් කෙනෙක් හැටියට පරිණත වීමට ඇති මාර්ගයන් හඳුනා ගැනීමට. இஸ்லாமிய மதத்தை தழுவியதன் பின்னால் உங்களுக்கு முகம் கொடுப்பதற்கு நேர்ந்த நல்ல தீய விளைவுகள் பிரச்சனைகள் என்ன? இதனால எங்கள் அம்மா வந்து நான் இனிமேல் நீ பள்ளிவாசலுக்கு போனால் நான் தற்கொலை பண்ணிக்குவேன், தூக்க மாட்டிக்குவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. எங்கள் அப்பா நீங்கள் இனிமேல் போனீங்கன்னா நான் யாராச்சும் உனக்கு யாரை முஸ்லீமாக மாற்றினாங்களோ, ஏன்னா என்னோட படித்தவங்க நிறையா பேர் முஸ்லீம் ஃப்ரெண்டு, அவங்க மூலமாக தான் நான் இஸ்லாம் கேட்குறேன். அதனால நான் அதிகமாக முஸ்லீம் ஃப்ரெண்டோட தான் நான் அதிகமாக இருப்பேன். இந்த மாதிரி நீ இனிமேல் மாறினேன்னா நான் யாராச்சும் கொலை பண்ணிட்டு நான் செய்து போயிடுவேன், எங்கள் அம்மா நான் தற்கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு அவங்க என்கிட்ட நிறையா மிரட்டினாங்க. கிறிஸ்டின் குடும்பம் சேர்ந்து நாங்கள் இஸ்லாத்தை முதலில் நான் நண்பர்கள் கூட ஏற்றுக்கொண்டேன். 3 வருடமாக இழுபறியாக இருந்தது, வாக்குவாதமாக இருந்தது. என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் தகுந்த ஆன்சரை பெற்றுக்கொண்டு முழு மனதோடு நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, யாருக்கு பயந்தும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய ஞானத்திற்கு தென்பட்டது அறிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். முதலாவதாக எனது தாயிடம் நான் எடுத்து சொன்னேன், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். மறுபடியும் எனது 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். 2 சகோதரியிடம் அவர்கள் கொஞ்சம் எஜுகேஷன் நல்லா இருந்தனால நான் சொன்னவுடன் அவர்கள் என்னுடன் சேர்ந்து அடுத்து 3-4 மாதங்களுடன் என்னுடைய சிஸ்டர்கள் 2 பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய தாய் ஏற்றுக்கொள்ள ரொம்ப பிடிவாதமாக இருந்தது. நீ ஏற்றுக்கொண்டு விட்டுவாய், பின்னாடி இருந்த சகோதரிகளுக்கு எப்படி திருமணம் செய்வாய் என்று கேட்டார்கள். இறைவன் இருக்கிறான், நீங்கள்
நம்பி வாங்கன்னு என்று சொன்னேன். ஏற்றுக்கொண்டார்கள். இன்று குடும்பத்தோடு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்று என்னுடைய தொழில் நான் ஒரு கம்பெனியில் ஆபீஸ் பாயாக இருக்கிறேன். ஆனாலும் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன். என்னை அந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களுக்கு கவர்ந்த கொள்கை என்ன? நீங்க இதுக்கு முன்னால் இருந்த மார்க்கத்தோடு அதை ஒப்பிடும் பொழுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதனுடைய இஸ்லாத்தை கவர்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்கும் இந்த முஸ்லீம் இஸ்லாத்துக்கும் ஓரிரை கொள்கை. இறைவன் ஒருவன் தான். அவன் பார்த்தீங்கன்னா எந்த தேவையும் அற்றவன். மெயின் அதுதான் நமக்கு. இப்போ இந்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடவுளையும் எதை கண்டாலும் இதுதான் இறைவன். விலங்குகளை கண்டாலும் சரி, பறவைகளை கண்டாலும் சரி, எந்த ஒரு இது பண்ணாலும் அதை இறைவன் என்று வணங்கக்கூடிய ஒரு கொள்கையாக தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வணங்கக்கூடிய ஒரு இறைவனுக்கு உடலை வருத்தி செய்யக்கூடிய ஒரு இயற்கொள்கையை தான் இந்த இந்து கொள்கை இருக்குது. அப்படின்னும் போது எனக்கு மெயின் கவர்ந்தது உடைய கொள்கை. இறைவன் எந்த தேவையற்ற நம்ம வணங்கக்கூடிய ஒரு இருக்கு தொழுகை ஒரு நல்ல ஒரு காரியங்கள், மனதில் தூய்மையானது, அந்த மாதிரி எனக்கு ஏற்பட்டது. மெயின் இதுதான் இஸ்லாத்தோட கொள்கை. එතනින් මම දැක්කේ ගොඩක් ඉස්ලාම් ආගම සලාත් වලින් පස්වතාවක් මජීද් එකට යන්නේ එන්කුඩ නම් දෙයක් ඒකෙන් ලැබෙනවා. மனிதநேயம், சமாதானம், ஒருவர் ஒன்றாக கை கொடுக்குதல், ஒன்றாக உணவு இருந்தது. இதெல்லாம் மனிதனுக்கு மனிதன் சமமே அப்படின்ற ஒரு கொள்கை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சமத்துவம் ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே கிடையாது. இது நான் முன்னாடி இந்த இந்து மதத்தில் அப்படி கிடையாது. சாதி பல இனங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் தொழில்கள் அடிப்படையில் கூட பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்தது. அந்த ஒரு விஷயம் இந்த இஸ்லாத்தில் இல்லை அப்படின்றது இந்த வாழக்கூடிய மக்கள் இல்லாமல் மார்க்கத்தின் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டது. நான் சவுதி அரேபியாவில் 20 வருஷமாக இந்த நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ 4 மாதமாக தான் நான் இஸ்லாத்தை கேட்டுக்கொண்டேன். அப்போது நான் என்னுடைய குடும்பம் ஒரு கலப்பு மதம், கிறிஸ்தவ மதமும் இந்து மதமும் கடந்தது. இதில் எதை கடைபிடிப்பது என்பது ஒரு சிரமமாக இருந்தது. அப்போது எல்லாம் சமம் என்ற ஒரு நிலையிலே நான் இருந்தேன். இந்த 20 வருடமும் நான் பல நண்பர்களுடன் உரையாடிக்கிட்டேன். இஸ்லாத்தை பற்றி அறிந்து நான் குர்ஆனையெல்லாம் படிப்பதற்கு ஆசையாக இருந்தது. இருந்தும் இறைவன் நாட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. என்னை இஸ்லாத்துக்கு எடுக்க வேண்டியும் என்றது அவருடைய இறைவனுடைய நாடல். அதன்படி இந்த அதாவது 12/11/2013 நான் இஸ்லாத்தை சேர்ந்தேன். என்னுடைய நண்பர்களும் திருவாரூர் இஸ்லாமியை சேர்ந்தவர்கள் மூலமாக நான் இதை தெரிந்து கொண்டேன். இப்போது நான் மன நிம்மதி இருக்கிறது. நிச்சயமாக தொழுகை முறை என்னை காவல். ஏன்னா முன்னைய மார்க்கத்தில் தொழுகை முறை கட்டாயமும் ஒரு நிர்பந்திக்கப்பட்டதில்லை. இது கட்டாயம், இது கடமையாக தொழுகை வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அது பயபக்தியோடு இது தொழுகை செய்யும்போது பயபக்தி இன்னும் அதிகமாக கொண்டிருக்கிறது. தவறுகள் இழைப்பதற்கு நாம் பயப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டேன். මේකේ ලොකු පැහැදීමක් තියෙනවා. මේකේ හරි ලස්සන දර්ශන හොඳම පැහැදීමක්, හොඳ ගමන් මාර්ගයක් කියලා මම දැක්කා. ඒ ගමන් මාර්ගයේ පැහැදිලි දකින්න දෙයක් මම ඉතා හොඳින් කරගෙන යනවා. எனக்கு இஸ்லாமத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா தொழுகையில் சின்னவா பெரியவன் சொல்லி இல்லை, தாழ்மையான வேலை செய்யணும் அப்படி இல்லை. யாரும் முன்ன வந்தாலும் அவங்க முன்ன லைனில் நின்று தொழுகைக்கு நிற்கிறாங்க. பட் அது இந்துக்கள் அப்படி இல்லை. யார் பணக்காரங்க சொல்லிட்டு கீழ் வேலை செய்கிறாங்க, மேலே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அதில் இஸ்லாமிய நல்லா பிடிச்சிருக்கு. பட் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பெண்கள் துணி போகிறதுல அந்த கருப்பாடை அபாய போகிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்காது. 29 வருஷம் இந்த இந்து மதத்தில் இருந்ததுல எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த 29 வருஷம்
போயிடுச்சு. நான் இந்து வேத புத்தகத்தை நான் பார்த்ததே கிடையாது. நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ரொம்ப கடுமையாக விவாதிச்சாங்க. அவர் திடீர்னு குரான் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்து நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னு. அந்த குரான் உள்ளலாம் நான் போகல. அந்த ஹதீஸ்ங்கிறது முகமது இந்த வரலாறு மட்டும்தான் படித்தோம். ஒரு 4 கூட நான் தூங்கவே. அதை என்ன கவர்ந்தது என்னன்னா, இறைவன் ஒருவனேங்கிறதும் அந்த முகமதோட அந்த வரலாறு தான் எனக்கு கவர்ந்தது. அதில் மைனஸ் என்னன்னா, நான் குடும்பத்தோட வரணும்னு தான் நினச்சேன். ஆனால் என் மனைவிக்கு, நான் என் மனைவி கிறிஸ்தவராக இருக்கிறதுனால அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வரணுங்கிறதுக்கு நீங்கள் போகணும். இன்று மனிதனுக்கு தேவையான அடிப்படைகளும் இருக்கணும், உலக விஞ்ஞானமும் கலந்து இருக்கணும். அதைத்தான் இன்று உள்ள இளைஞர்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். ஒன்று எஜுகேஷன் இருக்கணும், இல்லை சயின்டிஸ்ட் இருக்கணும், மனிதனுடைய லைஃபுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து அதிகமாக கலந்துள்ள ஒரே ஒரு இறைவன் தான் குர்ஆன். පන්සලට යනකොට ගොඩාක් දැක්ක දෙයක් පිළිසිතුකමක් කියන දේ මේ ආගමෙන් දැක්කෙන තියෙනවා. පන්සලට අපි යන පුළුවන් සුදුසුකමක් හදන්න ඕන වෙලාවට ඒත් පල්ලියට යනකොට අපි දුමුදු කියන දේ කරලා පිළිසිතුකම කියන දේ උපරිම පිළිගන්නවා මේ. சொர்க்கம் நரகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது எப்படி இருக்கும் அதை பற்றி எனக்கு எந்த அறிவும் இல்லை. ஆனால் இஸ்லாத்தில் மட்டும்தான் அந்த சொர்க்கம் நரகம் அதை பற்றி தெளிவாக தெரிய முடியுது. மறுமை வாழ்க்கைக்கு எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுமை வாழ்க்கையை எப்படி அடைகிறது அதுக்கான வழிகள் எனக்கு உங்களிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் அல்லது முஸ்லிம்கள் ஏன் உருவ வழிபாடு செய்வதில்லை என்று உங்களிடம் கேட்கப்பட்டால் அதற்கு நீங்கள் கொடுக்கும் பதில் என்ன? ප්‍රශ්නේ ඔයාලගෙන් ප්‍රශ්නයක් මෙහෙම යොමු කරනවා. මුස්ලිම්වරුන් ඇයි රූප වන්දනා නොකරන්නේ? එයා ඔබගෙන් ප්‍රශ්නයක් යොමු කළා නම් ඔබලා ඒකට දෙන පිළිතුර මොනවාද? ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் ஒரு நேர்ச்சை செஞ்சுருக்கிறார். அந்த நேர்ச்சையை அவர் நிறைவேற்ற வேண்டுமா? ඉස්ලාම් දහමට කෙනෙකු ප්‍රවිෂ්ට වීමට පෙර එයා බාරයක් කරලා තිබෙනවා. ඒ බාරය එයා ඉෂ්ට කළ යුතුද? பிறப்பிலிருந்தே முஸ்லிமாக இருப்பவர் சிறந்தவரா அல்லது இடைநடுவில் இஸ்லாத்தை தனது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர் சிறந்தவரா? இதுதான் கேள்வி. தெரிந்தவர்கள் கையுறுத்தலாம். ප්‍රශ්නේ මේකයි. අද ඒ කියන්නේ උපතින්ම මුස්ලිම් කෙනෙකු වශයෙන් සිටින කෙනෙකු ඔහු ශ්‍රේෂ්ඨද නැත්නම් ජීවිතයේ ඔහුගේ ජීවිතය අතරතුර ඉස්ලාම් දහම වැළඳගෙන ඉස්ලාම් අනුව ජීවත් වන පුද්ගලයා ශ්‍රේෂ්ඨද? கடமையான தொழுகையை மார்க்கத்தில் பிற்படுத்த அனுமதி இருக்கின்றதா? ප්‍රශ්නේ මේකයි. පස්වේල අනිවාර්ය සලාතය ඒ වේලාවෙන් බැහැරව ඒ ප්‍රමාද කිරීමට ප්‍රමාදව ඉටු කිරීමට ඉස්ලාම් තුළ අවසර තිබෙනවාද? இந்த உலகம் அது போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் கிடைப்பதை விட எனக்கு மிக சிறப்புக்குரிய விடயம் என்னவென்று சொன்னான், இஸ்லாம் கிடைத்திருக்கின்றது. இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய சிறப்பை தந்திருக்கின்றான். இதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அந்தஸ்து என்று ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். اغفر لي يا ربي عصياني وذنبي اغفر لي يا ربي عصياني وذنبي الدمع في عيني فارحمني يا الله. எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் இயற்கையிலே பாவம் செய்யக்கூடியவன். அந்த பாவத்திலிருந்து எப்படி அவனை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதற்கான வழிமுறையிலே தான் அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை கடமையாக்கி வைத்திருக்கிறான். உங்களுக்கே தெரியும், நீங்கள் தொழுதால் உங்களுக்கு எவ்வளவு ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கின்றது, சந்தோஷம் கிடைக்கின்றது. பாவங்களில் உங்களுக்கே தெரியும், நீங்கள் முன்னால் இருந்த நிலைமைக்கும் நீங்கள் இப்போது தொழுகையாளியா மாறி இருக்கின்ற நிலைமையிலும் உங்களுக்கு நிறைய வித்தியாசங்களை புரிந்திருப்பார்கள். الدين ناداني للخير أوصاني الدين ناداني للخير أوصاني. நான் இஸ்லாத்தில் என்னை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டது யாருக்காக எவருக்காக என்பதை நாம் தூக்கி எறிந்துவிட வேண்டும். இது எனது வெற்றிக்காக, இவ்வுலக வாழ்க்கை மறுமையுடைய எனது வெற்றிக்காக, இந்த வாழ்க்கை நெறிக்காக என்னை அவன் அருள் புரிந்திருக்கிறான், எனக்கு அருள் செய்திருக்கிறான். இதில் நான் உறுதியாக பலமாக இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அதிகம் அதிகம் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இந்த தூய வழியை எனக்கு நீ எவ்வாறு காண்பித்தாயோ அதே போன்று இந்த வழியில் நான் உறுதியாக இருப்பதற்கு எனக்கு அருள் பாலிப்பாயாக, உதவி புரிவாயாக என்று பிரார்த்தித்தவனமே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, තිබ්බා. මොකද මම ඉංජිනේරු පීටියට තේරුණාන් පස්සේ ගොඩාක් විද්‍යාව සහ තාක්ෂණයත් එක්ක මට සම්බන්ධ වෙන්න අවස්ථාව ලැබුණා. ඒ නිසා මට මේ දෙවියන් පිළිබඳ ආගම පිළිබඳ කිසි ඇත්තටම கௌரவයක් හෝ මට උවමනාවක් තිබෙන්නේ නැහැ ඒ පැත්තට. நான் சின்ன வயசுலேருந்தே அந்த கோயிலுக்கு நான் அதிகமாக போயிட்டே இருப்பேன். நான் ரொம்ப பக்தியாக இருந்தேன். எனக்கு அந்த நேரத்தில் நான் இஸ்லாத்தை பற்றி எனக்கு தெரியாது. أهلا وسهلا بالحضور يا مرحبا أحلى جمهور. أهلا وسهلا بالحضور يا مرحبا أحلى جمهور. الكاد نهدي والزور تحية للأحلى جمهور. تحية للأحلى جمهور. خليك معانا 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 شارك ويانا ويانا ويانا. خليك معانا 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 شارك ويانا ويانا ويانا. نبغى تفاعل نبغى حماس نبغى نسلي كل الناس. نبغى تفاعل نبغى حماس نبغى نسلي كل الناس. نبغى تفاعل نبغى حماس نبغى نسلي كل الناس. جمهور جمهور